வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி பாகற்காயும் மொச்சை பயிரையும் போட்டு புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மண் பாத்திரத்தில் புளிக்குழம்பு பண்ணும்போது அதோடைய டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட மண் பாத்திரம் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் பாத்திரத்தையே பயன்படுத்திக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் அரை டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இதையும் போட்டு தாளிச்சுக்கிறோம். இது கூடவே சிறிதளவு கருவேப்பிள்ளை, 1 கப் சின்ன வெங்காயம் இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் 15 பல் பூண்டு அதையும் சேர்த்து இதோட வதக்கிக்க போகிறோம். பாகற்காய் குழம்புக்கு நறுக்கும்போது உங்களுக்கு பெரிய முத்தின பாகற்காயாக இருந்தால் விதையை எடுத்துடுங்க. பிஞ்சு பாகற்காயாக இருந்தால் நீங்கள் விதையோடையே போட்டுக்கலாம். புளிக்குழம்புக்கு நம்ம 1.5 கப் பாகற்காய் எடுத்துருக்குறோம். இது கூடவே நறுக்கிய ஒரு பெரிய தக்காளி அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இது ஒரு 5 நிமிஷம் வதங்கினதும் ஒரு பெரிய எலுமிச்சை அளவு புளியை நம்ம தண்ணியில் கரைச்சி அதை இங்கே சேர்த்துக்க போகிறோம். அது கூடவே 3 டீஸ்பூன் சாம்பார் தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறோம். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா காய் வேகிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். மொச்சையை 12 மணி நேரம் நீங்கள் நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஊறின மொச்சை பயிரை குக்கரில் விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. புளிக்குழம்புக்கு நான் 1 கப் அளவுக்கு மொச்சை எடுத்திருக்கேன். குழம்பு நல்லா கொதி வந்ததும் நம்ம வேக வச்சு எடுத்திருக்கிற மொச்சை பயிரை இதோட சேர்த்திக்க போகிறோம். அது கூடவே அரை கப் தேங்காய் பால், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இது எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்க போகிறோம். குழம்பு நல்லா கொதி வந்ததும் நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். மிக மிக சுவையான சத்தான பாவக்காய் குழம்பு தயார். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.